வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட மீவியோட ஒரு புது நெக் பேண்ட் தான் இருக்கு. மீவி காலர் கிளாசிக் ப்ரோ நெக் பேண்ட் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் இருக்கு. டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ், அப்புறம் வந்து லாங் பிளே பேக் டைம், அப்புறம் மேட் இன் இந்தியாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீவி அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சிருக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது வந்து குயிக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல. ஸோ பார்த்துருவோம். கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தான் வந்து இருக்குது. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மாதிரி பேப்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து நெக் பேண்ட் இருக்குது. ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஆக்சுவலி வந்து இருக்குது. ஒயிட் கலர் நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் வந்து இருக்குது. ஆக்சுவலி இதோட ப்ரைஸே ஆக்சுவலி கம்மியாக. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து நல்ல பில்டு குவாலிட்டிலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. நமக்கு ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்சுவலி வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்ட் நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த நெக் பேண்ட் ஆர்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 800 ருபீஸ்க்கு வந்து இருந்துச்சு. ஸோ 800 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா 100% ஒர்த். நம்ம வந்து கண்ண மூட்டே வந்து ஆர்டர் போட்டுடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1200 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து ஒர்த்தா இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்கிறது வந்து நான் வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இதோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த நெக் பேண்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ரப்பரைஸ்டு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஆனால் சிலிக்கான் அளவு டியூரபுளாக வந்து இருக்காது. அப்புறம் இந்த ரீஜன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. ஒயரோட குவாலிட்டின்னு வரையில் டீசெண்டாக இருந்துச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்லா ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்டில் நமக்கு ஒரு மாதிரியான மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக எனக்கு ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். ஆனால் அந்த மேக்னெட்டில் நமக்கு வந்து எந்த வித ஸ்மார்ட் பெட் ஃபங்க்ஷனாலிட்டியோ இல்லை ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனோ எதுவுமே தெரியல. சும்மா நார்மலான மேக்னெட் தான் வந்து இது. ஸோ டிசைன் வரையில் இந்த நெக் பேண்ட் வந்து 800 ருபீஸ்க்கு டிசைன் வந்து ஓகேன்னு வந்து சொல்லலாம். ஆனால் 1200 ருபீஸ் கண்டிப்பாக அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒருத்தே கிடையாது. இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கணும். பட் ஆனால் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இதில் வந்து ப்ளூடூத் 5 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஒரு ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் ஆடியோ கோடெக்கின் வரையில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அடுத்து லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து எந்தவித கேமிங் மோடுமே வந்து கொடுக்கலாம். அதனால் நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ஆப்பில் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக 200லேருந்து 250 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லேட்டன்சி ரேட் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லேட்டன்சி ரேட் தான். நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வீடியோ பிளேயரே வந்து ஆடியோக்கும் வீடியோக்கும் உள்ள டிலே பார்த்தீங்கன்னா சிங்க் பண்ணி கொடுத்துருனால வீடியோஸ் பார்க்கும்போது எந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. பட் ஆனால் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிலே வந்து நோட்டீஸ் பண்ணலாம். கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகும். 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகும். அப்புறம் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கடைசியாக கால் பண்ணவங்களுக்கு வந்து கால் பண்ணும். அப்புறம் நம்ம வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேகப் ஆகும். அப்புறம் வந்து ப்ளஸ் பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். மைனஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். ஸோ நான் வந்து அப்படியே வந்து 1 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என் கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணணும். காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம். கால் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காலை வந்து மியூட் பண்ணோம்னா நம்ம வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம். ஸோ பரவாயில்ல, நிறையா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு மெயினாக கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டோட ஒரு பெரிய ஹைலைட்னா கண்டிப்பாக அதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 72 ஹவர்ஸ்க்கான மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 20 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால பேட்டரி பற்றி நம்ம சுத்தமாக இந்த நெக் பேண்ட் வந்து கவலைப்பட தேவையில்லை. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன் சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த நெக் பேண்ட் ஏதோ MEMC மைக் யூஸ் பண்ணுறாங்க போல். அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்ட் நம்ம இப்படி வியர் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா மைக் பார்த்தீங்கன்னா நம்ம மவுத் பக்கத்திலே இருக்கனால நமக்கு வந்து சவுண்ட் பிக்கப் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து மிவி காலர் ஃபிளாஷ் ப்ரோல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருந்துச்சு. பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸ் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் மிட் டோன்ஸ் அண்ட் ஹை டோன்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஆடியோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து மிஸ் ஆச்சு. ஆடியோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாகவே வந்து இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 800 rupeesக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி ஓகே. ஆனால் 1200 rupeesக்கு கண்டிப்பாக இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து ஒர்த்தே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நெக் பேண்ட் வந்து சப்போஸ் வந்து 800 rupeesக்கு இப்போயுமே வந்து ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த நெக் பேண்ட் வந்து 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து 1200 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒர்த்தே கிடையாது. ஏன்னா 1200 rupeesக்கு இதோட பில்டு குவாலிட்டி சரியில்லை, மெயினாக ஆடியோ குவாலிட்டி வந்து சரியில்லை. ஸோ நான் பர்சனலாக உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் உங்களை வந்து போட் ட்ராக்கர்ஸ் 255 நீங்கள் வந்து வாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 rupees தான் வந்து வரும். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இதோட எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் பேட்டரி லைஃப் தவிர. ஸோ நீங்கள் வந்து அந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.